ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தினால எப்பயும் ஒரே மாதிரி கொலக்கட்டை செஞ்சு பழகிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுவிதமா 4 வெரைட்டிஸ் ஆஃப் கொலக்கட்டை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மோதகம் பண்றதுக்கு 2 கப் அரிசி மாவு, 1 கப் நிலக்கடலை பருப்பு, வெல்லம் 1 கப், ஏலக்காய் தேவையான துருவிய தேங்காய் 1 கப், நெய் தேவையான அளவு. 2 கப் அரிசி மாவை ஒரு மிக்சிங் பவுல்ல எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சூடா இருக்கனால ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு ஆறினோன்னா நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயில்டு வாட்டர் ஆட் பண்றதுனால கொலக்கட்டை நல்லா சாஃப்டா வரும். ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து மூடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பூரணம் பண்றதுக்கு எடுத்து வச்ச வறுத்த கடலை பருப்பை பல்ஸ் மோட்ல வச்சு ஒரு சுத்தி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ண நிலக்கடலை பருப்பு, நல்லா கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா இது சீக்கிரமா அடி பிடிச்சிரும். பொடித்த வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சு வரும். கரைஞ்சு வர ஸ்டேஜ் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். மோதகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கையில கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ்டு உருண்டை பிடிச்சிட்டு அதை கையில நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 1 ஸ்பூன் பூரணம் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் கையிலேயே மோதகம் பிடிச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கடைகள்ல இந்த மாதிரி அச்சு கிடைக்குது, நீங்க அதை வாங்கி கூட ட்ரை பண்ணிக்கலாம். மோதகம் ரெடி. ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா பக்காவா ரெடி ஆயிரும். சாஃப்டான மோதகம் தயாராயிடுச்சு. அடுத்த ரெசிபி வாழை இலை கொலக்கட்டை. இந்த மாதிரி இலையில நல்லா ரவுண்ட் ஷேப்ல தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனா தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்த அப்புறம் இதுல அதே மாதிரி பூரணம் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டு அந்த இலையோடவே ஃபோல்ட் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட பூ கட்டுற நூல் இருந்துச்சுன்னா அந்த நூல் வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொலக்கட்டை பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொலக்கட்டையை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இலை இல்லாம ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ரெடி ஆயிடுச்சு. எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண வாழை இலை கொலக்கட்டையை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். வாழை இலை கொலக்கட்டை தயாராகிடுச்சு. அடுத்து ராகி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், கேப்பை மாவு. அப்புறம் அதுல 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் சுடுதண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ராகியில ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கனால இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. மெயினா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே சேம் கொலக்கட்டை ப்ராசஸ் தான். இதையும் நான் வாழை இலையிலே ட்ரை பண்ணுவேன்.
பூரணம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி டை பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ராகி கொழுக்கட்டை ரெடி. பொட்டுக்கடலை மோதகம். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: பொட்டுக்கடலை 1 கப், நாட்டு சர்க்கரை 1 கப், துருவன தேங்காய் 1 கப், பால் 1/2 கப், கண்டென்ஸ்டு மில்க் 2 ஸ்பூன், நெய் தேவையான அளவு, பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் விட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன அப்புறம் எடுத்து வச்ச பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நான் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ஸ்டீம் பண்ண போறதில்ல, ஸோ இது இன்ஸ்டன்ட்டாக 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். பொட்டுக்கடலையை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். வேறு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இதை மோதகம் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மவுல்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் மவுல்டு வச்சு மோதகம் பிடிச்சிக்கலாம். மவுல்டு இல்லாத பட்சத்தில் நம்ம கையால் கூட நமக்கு பிடிச்ச ஷேப்பில் மோதகம் பிடிச்சிக்கலாம். மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லா மோதகம் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.